அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜெஃப்ரி ஜெகதார்ஷன். சக்தி டிவி குளோபலூடாக சர்வதேசத்தின் அனைத்து பாகங்களில் இருந்தும் எங்களோடு நேரடியாக இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கிறோம். வணக்கம் கௌதமி. வணக்கம் ஜெஃப்ரி. அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 10 லட்சம் வீடுகளுக்கு சூரிய சக்தி தேசிய வேலை திட்டம் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். அவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் நிஷங்க சேனாதிபதி மற்றும் பாலித பெர்னாண்டோ ஆகியோர் ஊழல் ஆணைக்குழுவினால் கைது. லங்காபுத்ரா அபிவிருத்தி வங்கியின் தலைவர் பதவி நீக்கம். மலேசியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று கவனம் செலுத்தப்பட்டது. ஸ்ரீலங்காவே மலேசியாவே சிட்டின மலேசியாவில் இருக்கும் இலங்கை உயர்ஸ்தானிகரான இப்ராஹிம் அன்சார் மீதும் அவரது அதிகாரிகள் மீதும் கோலாலம்பூரில் உள்ள விமான நிலையத்தில் புலி ஆதரவாளர்கள் சிலர் தாக்குதல் நடத்தினர் என்ற செய்தி மிகவும் வருத்தமளிக்கின்றது. இந்த சம்பவத்தின் மூலம் இலங்கையின் நன்மதிப்புக்கும் ராஜதந்திர செயற்பாடுகளுக்குமே இழுக்கு ஏற்பட்டுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ராஜதாந்திரிக பாவே பவ பிலிகன்னே අන්සාර් මහතාට එල්ලූ ප්‍රහාරය ශ්‍රී ලංකා රජයේ තරයේ හෙලා දකින්න බව அன்சார் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை இலங்கை வன்மையாக கண்டிக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி கூற வேண்டிய அவசியமில்லை. அதற்கு எதிராக செயற்பட்டுள்ளோம். மலேசிய உயர்ஸ்தானிகரை அழைத்து இந்த சம்பவம் குறித்து நமது அதிருப்தியை தெரிவிக்குமாறு அன்றைய தினமே நான் எமது பதில் வெளிவிவகார அமைச்சருக்கு தெரிவித்திருந்தேன். அந்த கூட்டத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக விசேடமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இருந்தார். அது முக்கியம் என்பதால் அவர் குருநாகல் மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் கோலாலம்பூருக்கு சென்றிருந்தார். එතුම ඇත්ත වශයෙන්ම කුලලම්පූර් වලට ගිහින් எதற்காக சிரிக்கின்றீர்கள்? එච්ච වැදගත් කියන්නේ கூட்டமைப்பு இல்லை. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாக இருந்தால் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள் அல்லவா? உங்களுடன் இணைந்து குருநாகலுக்கு செல்லாமல் அவர் கோலாலம்பூருக்கு சென்றார். அது நல்லது. நாம் குறை கூறவில்லை. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களே இந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அதன் கிளை மலேசியாவில் உள்ளது. இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் ஒருவர் கூட இலங்கையர் அல்லவென்பது தெரிய வந்துள்ளது. உயர்ஸ்தானிகர் எமது நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். ஆகவே பாராளுமன்றம் இந்த தாக்குதலை கண்டிக்க வேண்டும். பிரதமர் கூறியதை போன்று இவர்கள் இளைஞர்கள் அல்லர். அவர்கள் வடக்கின் அரசியல், குறிப்பாக வடக்கின் தமிழ் மக்களின் அரசியலை அவர்களது அரசியல் நிகழ்ச்சியினரில் ஒரு அங்கமாக கொண்டு செயற்படுகின்றார்கள். வடபகுதி மக்கள் மலேசிய தாக்குதலுடன் தொடர்பு படவில்லை. வடக்கின் அரசியல்வாதிகள் அந்த அளவு முட்டாள்கள் அல்ல. இலங்கையர்கள் இந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டிருந்தால் அவர்களை இலங்கைக்கு அழைத்து தண்டிக்க வேண்டும். கடந்த ஆட்சியில் எமது தூதுவர் நோனிஸ் மீது நியூயார்க்கில் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தினேஷ் குணவர்தனவிற்கு நினைவிருக்கும் என நினைக்கின்றேன். நீங்கள் என்ன செய்தீர்கள்? சஜின் வாஸ் குணவர்தன என்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் தூதுவருக்கும் இடையிலேயே அந்த சம்பவம் இடம்பெற்றது. அவர்கள் பல்வேறு பானங்களை அருந்தியிருந்த நிலையில் ராப்போசனத்தின் போதே சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அதனை அறியாத சபை முதல்வர் குறித்து நான் கவலை அடைகின்றேன். அந்த சம்பவத்தை இதனுடன் ஒப்பிட முடியாது. உயர்ஸ்தானிகருக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்கவில்லை. எதிர்காலத்தில் இத்தகைய பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் மலேசிய அரசாங்கம் செயற்படும் என நாம் நம்புகின்றோம். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து. அளவு விண்ணப்பதாரர்கள் தூர பிரதேசங்களில் இல்லாத காரணத்தினால் கொழும்பில் பரீட்சைகள் நடத்துவதற்கு நேர்ந்துள்ளது. SLAS 3 நாட்களுக்கு பரீட்சை நடத்த வேண்டும். சுமார் 1950 பேர் இருக்கின்றார்கள். SLES ஒரு நாள் தான் நடத்த வேண்டும். சுமார் 1958 பேர் தான் இருக்கின்றார்கள். ஆதலினால் இந்த பரீட்சை கொழும்பிலே நடைபெறுகின்றது. இம்மாகாணத்திலிருந்து தோற்றும் விண்ணப்பதாரிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைந்த அளவில் காணப்படுவதால் ஒரு சிலருக்காக மாத்திரம் தனிப்பட்ட பரீட்சை நிலையம் ஒன்றை மேலதிகமாக நடத்துவதற்கு தேவையற்ற விதத்தில் பெரும் பணம் செலவு செய்யப்படும் என்ற காரணத்தினால் இது கொழும்பிலே மட்டும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சிலர் ரெண்டு இல்ல தானே வடக்கு பகுதியில எவ்வளவு பேர் உங்களுக்கு இந்த ஒரு சென்டரை வைக்கிறதுண்டா அவ்வளவு தேவை.
50 மேலே இருந்தால் சில நேரங்கள் அதை நாங்கள் கரிசனை பண்ணலாம். இதில் ஏற்பட்டது 1950 பேர் மட்டும்தான் தெரிவு செய்கின்றார், லிமிடெட் எக்ஸாமினேஷன். அதனால் கொழும்பிலே மட்டும் நடைபெறுகின்றது. 10 லட்சம் வீடுகளுக்கு சூரிய சக்தி மின்பிறப்பாக்க கட்டமைப்பை அறிமுகப்படுத்தும் சூரிய சக்தி புரட்சி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன் முதலாவது கட்டமாக சூரிய சக்தி கட்டமைப்பு ஜனாதிபதி உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இன்று பிற்பகல் பொருத்தப்பட்டது. சூரிய சக்தி புரட்சியின் ஆரம்ப நிகழ்வு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றதைத் தொடர்ந்தே ஜனாதிபதியினால் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சக்தியின் மூலமாக சூழலுக்கு எந்தவிதமான பாதிப்பும் மின்சக்தி மற்றும் மீள்புதுப்பித்தல் சக்தி அமைச்சு, இலங்கை மின்சார சபை, தேசிய நிலை பெறுதகு சக்தி அதிகார சபை என்பவற்றின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்திற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் அனுசரணை வழங்கியுள்ளது. அனல் மின் உற்பத்தி நிலையங்களினூடான மின்சார பிறப்பாக்கத்தின் போது வளிமண்டலத்தில் கலக்கும் கார்பன் டை ஆக்சைடு அளவை 1,50,000 விட குறைத்தல் மற்றும் 2025 ஆண்டாகும் போது தேசிய மின்சார கட்டமைப்புடன் 1000 மெகாவாட் மின்சாரத்தை இணைத்தல் சூரிய சக்தி புரட்சியின் நோக்கமாகும். இதன் கீழ் 10 லட்சம் வீடுகளுக்கு சூரிய சக்தி மின் பிறப்பாக்க கட்டமைப்புகளை வழங்கி அந்த வீடுகளுக்கான மின்சாரத்திற்காக செலவாகும் கட்டணத்தை மீளப்பெறவும் மேலதிக மின்சாரத்தை விநியோகித்து வருமானம் ஈட்டவும் வழி ஏற்படுகின்றது. அடுத்த நிகழ்வுக்கு உங்களை මීට කලින් ජනාධිපතිවරු කීප දෙනෙක් හිටියේ හැම කෙනෙක්. இதற்கு முன்னர் பல ஜனாதிபதிகள் ஆட்சியில் இருந்தனர். எனினும் அனைவருமல்ல. கோட்டை ஜனாதிபதி மாளிகையை நான் தவிர்த்தமைக்கு பல காரணங்கள் உள்ளன. ஜனாதிபதியின் செலவுக்காக அதிக நிதியை செலவிட வேண்டிய அவசியம் அங்கு காணப்பட்டது. மக்களின் பணம் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்காக அவ்வாறு பயன்படுத்தப்பட்டது. ஜனாதிபதியாக கோட்டையில் இருக்கும் மாளிகையில் இருந்தால், அதாவது கடந்த காலங்களில் உள்ள செலவுகளுக்கான பட்டியலை பார்த்தால் மாதாந்த மின்சாரத்திற்கு மாத்திரம் 75-80 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தோரணியில் நிர்மாணிக்கப்பட்ட நிலக்கீழ் மாளிகைக்கு 24 மணித்தியாலங்களும் மின்சாரம் தேவை. இன்றும் அதுவே பிரச்சினை. நான் இல்லாவிட்டாலும் பொதுவாக கோட்டை மாளிகையில் மாதாந்தம் 25 லட்சம் ரூபாய் பட்டியல் வருகின்றது. நான் அங்கு இருக்காவிட்டாலும் கடன் சுமை எவ்வளவு இருக்கின்றது, பொருளாதார பிரச்சினைகள் எந்தளவுக்கு உள்ளன என்பதை அறிவோம். சகலவற்றிலும் மின்சார பட்டியலை வெற்றி கொண்டால் நாடு என்ற ரீதியிலும் அரசாங்கத்திற்கு அதேபோன்று திரைசேரிக்கு மக்களுக்கு என அனைவருக்குமே வாழ்வின் எழுச்சியை காண்பதற்கான சந்தர்ப்பம் அமையும். ජීවිතය තුළ ඒ ආර්ථික නිදහස් බොහෝ ලැබෙනවා මේ තුළ. අපේ රටේ நமது நாட்டில் அபிவிருத்தி வேகமாக இடம்பெற்று வருகின்றது. உலகத்தின் முன்பாக தேசத்தவர் என்ற ரீதியில் நாம் மீண்டெழுகின்றோம். எமது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான அந்த அடிப்படை நிலவுகின்றது. அவ்வாறான நிலையில் மின்சாரத்தை பேணுவதானது நமது நாட்டிற்கு அவசியமானது. එවැනි මොහොතක බලශක්ති සුරක්ෂිතතාවය අපේ රට සම්බන්ධයෙන් අත්‍යවශ්‍ය වැදගත් කාරණයක්. හැම වහලක්ම කුඩා විදුලි බලාගාරයක් බවට පත් කරනවා. அனைத்து கூரைகளும் சிறிய மின் உற்பத்திகளாக மாற்றப்பட உள்ளன. ஒருபோதும் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்த்திராத சாதாரண மக்கள் மின்சார அலகின் மூலம் உற்பத்தி செய்வதற்கான சந்தர்ப்பம் உருவாகியுள்ளது. எவன்கார்ட் நிறுவன தலைவர் நிஷங்க சேனாதிபதி சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எவன்கார்ட் தலைவரை கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு 11.4 பில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக நிஷங்க சேனாதிபதி உள்ளிட்ட 8 பேருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்திருந்தது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச, பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் தமயந்தி ஜெயரத்ன, முன்னாள் கடற்படை தளபதிகளான சோமதிலக திசாநாயக்க, ஜயந்த பெரேரா, ஜெயநாத் கொலம்பகே, முன்னாள் மேஜர் ஜெனரல்களான KP எகுடவெல மற்றும் பாலித பெர்னாண்டோ ஆகியோர் இந்த வழக்கின் ஏனைய பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அனுராதபுரத்தில் நேற்று ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ජනාධිපතිතුමා ආරාධනා කරා බලවේග හදන්න නැතුව ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ එකට එකතුලා යමු කියලා. அவசியமில்லை, அவசியமே ஏற்படவில்லை. ඔබතුමාට ඇත්තටම එන්න තිබ්බ නේද සම්මේලනයට අවශ්‍යතාවය? எமது குழுவினால் தீர்மானம் ஒன்று எடுக்கப்படும் போது என்னால் அதனை மீற முடியாதல்லவா? ඒවා මිනිස්සු අපිව එලෙව්වොත් අපිට යන්න තැනක් නැත්නම් මොකද කරන්නේ? மட்டக்களப்பு பட்டிருப்பு பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சிறுவர் நன்னடத்தை காரியாலயம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சர் ALM நசீர் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் விவசாய அமைச்சர் துரை ராஜசிங்கம், மாகாண சபை உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அமைச்சர் தயாகா கமகி அவர்கள் முதலமைச்சரின் கீழே இருக்கின்ற இங்கூரானை என்கின்ற ஒரு பொதுச்சந்தை திறக்கின்ற போது கௌரவ முதலமைச்சர் வருவதற்கு முன்பாக அந்த பொதுச்சந்தையை திறந்து வைத்த ஒரு
கொச்சப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசினுடைய அமைச்சர்கள் இவ்வாறாக நடந்து கொள்கின்ற போது கடந்த மஹிந்த ராஜபக்சேனுடைய ஆட்சி போன்று ஒரு சிலர்கள் கொண்டு வருவதற்கு முனைகின்றார். இதை நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் இந்த ஊடகங்கள் தெரிவிக்க வேண்டிய தேவைகள். அப்படி இல்லை என்றால் இந்த மாகாணம் அமைச்சும் அந்த அதிகாரமும் எங்களுக்கு தேவை. ரிஷாட் அவர் மாவடிப்பள்ளியிலே நூல்களை வழங்கிவிட்டு திறந்து வைக்க முன்பாடுகின்றோம். முதலமைச்சரின் கீழே இருக்கின்ற உள்ளூராட்சி சபையினுடைய பொது நூலர்கள் இந்த நல்லாட்சியின் ஊடாக ரிஷாட் பதுர்தீன் அவர்கள் ஒரு அமைச்சர் அவர்கள் இவ்வாறு செயற்படுவது என்பது கேள்விக்குரியார். மஹிந்த ராஜபக்சேனுடைய ஆட்சியிலே ரிஷாட் அவர்கள் அவ்வாறாகத்தான் பொருளாதார அமைச்சர் பசில் ராஜபக்சே அவர்களோடு இணைந்து இவ்வாறான செயற்திட்டங்களை செய்து கொண்டிருந்தார். இவ்வாறாக செயற்படுவது என்பது எங்களுக்கு இந்த ஆட்சி அமைத்தவர்களுக்கு ஒரு கவலைக்குரிய வேதனையாக இருக்கிறது. இந்த நாட்டின் சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் நாட்டினுடைய பெரும்பான்மை கட்சிகள் இரண்டும் ஒன்றுபட வேண்டும். எங்களுடைய பிரச்சனைகளை அனுதாபத்தோடு நோக்கக்கூடிய உலக சூழ்நிலை உருவாக வேண்டும். இவற்றையெல்லாம் செயல்முறைப்படுத்தக்கூடிய விதத்திலே தமிழ் மக்கள் ஒன்றுபட வேண்டும். இந்த நல்லாட்சியை அமைப்பதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு மிக சிறந்த முக்கியமான பங்கு இருந்த இந்த சந்தர்ப்பம் ஏற்பட வேண்டும் என்று எங்களுடைய தந்தை செல்வா சொன்னார். இதை நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்கின்ற மிகப்பெரிய அவலத்துக்கு நாம் வருவோம். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் சிலரை சந்திப்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா இன்று வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் சிலருக்கான மதிய போசன உணவுடன் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றார். ஜனாதிபதியை பிரதம மந்திரியை தாங்கள் நம்புவதாகவும் தங்களை விடுதலை செய்வதில் எல்லோரும் ஆர்வம் காட்டுவதையிட்டு தாங்கள் நன்றி தெரிவிப்பதாகவும், ஆனால் தம்மை பகுதி பகுதியாகவோ அல்லது கட்டங்கட்டமாகவோ விடுதலை செய்யக்கூடாது, ஏதாவது ஒரு பொறிமுறையின் ஊடாக அனைவரையும் விடுதலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அவ்வாறான ஒரு சூழலை ஏற்படுத்தி தங்களை இந்த தமது குடும்பத்தோடு தங்களுடைய உறவுகளோடு இந்த சமூகத்தோடு தாங்களும் நல்லிணக்கமாக சேர்ந்து வாழ்வதற்கு தங்களுக்கு வழி சமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை என்னிடம் விட்டார்கள். நல்லிணக்க அரசாங்கமானது ஒரு சிறந்த பொறிமுறை ஊடாக அவர்களை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இந்நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். லங்கா புத்ரா அபிவிருத்தி வங்கியின் தலைவர் லசந்த் குணவர்தன அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். லசந்த் குணவர்தன தலைவராக நியமிக்கப்பட்டமை தொடர்பான சான்றிதழ் இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டதல்ல என தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ரவீந்திர ஹேவாவிதாரண தெரிவித்தார். பதவி நிலைக்கு தேவையான மத்திய வங்கியின் வங்கி கண்காணிப்பு திணைக்களத்தினால் கோரப்படும் தகைமையை குணவர்தன பூர்த்தி செய்யவில்லை என மத்திய வங்கியினால் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் செயலாளர் கூறினார். இதேவேளை லசந்த குணவர்தன பதவியிலிருந்து நீக்கப்பட்டமை தொடர்பில் லங்கா புத்ரா வங்கியின் தேசிய சேவையாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். அவர் தலைவராக நியமிக்கப்படுகையில் 140% காணப்பட்ட கடன் சுமையை 125% அளவில் குறைத்தார். நாட்டின் இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தார். எனினும் அதனை விரும்பாத சிலரின் தூண்டுதலால் அவர் நீக்கப்பட்டுள்ளார். மீண்டும் அவரை பதவியில் நியமிக்குமாறு எமது அனைத்து வங்கி அதிகாரிகளும் கோரிக்கை விடுக்கின்றோம். கடந்த 23ஆம் தேதி வெளியிடப்பட்ட கோப் அறிக்கையில் லங்கா புத்ரா அபிவிருத்தி வங்கியின் தலைவருக்கு தொடர்புடைய சில முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கடன் வழங்கும் போது உரிய நடைமுறைகளை தலைவர் பின்பற்றவில்லை எனவும், செயலிழந்த கடன் 39% வரை அதிகரித்திருந்த நிலையிலும் அதனை மாற்றுவதற்கு எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டது. யாழ்ப்பாணம் உடுவில் மகளிர் கல்லூரியின் அதிபரை பதவி விலக்க வேண்டாம் என தெரிவித்து இன்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இதேவேளை எழுந்துள்ள பிரச்சினை குறித்து கலந்துரையாடுவதற்காக வடக்கு மாகாண பணிப்பாளர் எஸ் உதயகுமார், ஆளுநரின் செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் இன்று கல்லூரிக்கு சென்றிருந்தனர். உடுவில் மகளிர் கல்லூரியின் அதிபரை பதவியிலிருந்து நீக்க வேண்டாம் என வலியுறுத்தி மாணவிகள் சிலர் நேற்று மாலையில் இருந்து உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். கல்லூரியில் சிறந்த நிர்வாகத்தை முன்னெடுக்கும் தற்போதைய அதிபரை அந்த பதவியில் இருந்து நீக்கி வேறு ஒருவரை நியமிக்க கல்லூரியின் நிர்வாகம் முயற்சிப்பதாக மாணவிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். எங்களோட பிரின்சிபல் தான் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு பெர்ஃபெக்டா இருப்பா, அதை நாங்க முழுமையா நம்புறோம். அந்த ஒரு ரீசனால தான் நாங்க சரி எங்களோட பேரண்ட்ஸ் சரி முழுமையா நம்பி நாங்க வந்து இங்க இருந்து இந்த போராட்டத்தை நாங்க தொடர்ச்சியா நடத்துறோம். பிரின்சிபலை மாத்துறதுக்கான
ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்குது. இப்போ வரப்போற பிரின்சிபலுக்கு அதுகளை எதிராக செயல்படையில இருக்கிற பிரின்சிபலை தற்சமயம் மாற்ற வேணாம்னு சொல்லி உளவியல் ரீதியா இந்த பிள்ளைகள் இப்ப பாதிப்படைஞ்சிருக்குது. பிள்ளைகளே சந்திக்கவோ வியாவல் வைக்கிறதுக்கோ அவகாசம் கொடுக்கவும் இல்லை. என்ன விவரம் என்று தெரியாது. அப்ப தொடர்ந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அந்த பிரின்சிபலை இருக்கிறதுக்கு தாங்கள் தாரதாக முதல் மிஷனால வாய்மூலம் சொன்னவ. ஆனா இப்ப அதுக்கு எதிர்மாறா நிக்கணுமா. உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த மாணவிகளில் ஒருவர் இன்று மயக்கமுற்ற நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டார். எவ்வாறாயினும் சிகிச்சைகளின் பின்னர் அவர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். இதேவேளை யாழ்ப்பாணம் உடுவில் மகளிர் கல்லூரிக்கு முன்பாக இன்று முற்பகல் கூடிய மாணவிகள், பழைய மாணவிகள் மற்றும் பெற்றோர் தற்போதைய அதிபருக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். 192 கால வருட சரித்திரத்தில் ஆக 8 அதிபர்கள் மாத்திரம் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அதிபரும் கிட்டத்தட்ட 70 வயதுக்கு கிட்ட இந்த சேவையாற்றி இருக்கிறார்கள். அவர் 60 வயதை எட்டிவிட்டார். அன்னுடையால் அவர் சேவையிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்று சொல்லி இவர்கள் பாடசாலை நோட்டீஸ் போர்டில் வேகன்சி அப்ளிகேஷன் ஒன்று போட்டிருந்தார்கள். திருமதி மில்ஸ் அவர்கள் தனது சேவையை பாடசாலைக்கு கொடுக்கலாம், தான் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று திரு தியாகராஜா அவர்களுக்கு அறிவித்தார். இன்டர்வியூ போர்டிலே திரு தியாகராஜா, திருமதி தியாகராஜா, திருமதி சுமந்திரன் அவர்களின் ஜூனியர், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பிரின்சிபல், இவர்கள் தான் அந்த இன்டர்வியூ போர்டிலே இருந்தார்கள். தொடர்ந்தும் இந்த அதிபர் இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இது முன்னரும் வரலாற்றில் இருந்திருக்கிறார்கள். அதிபர்களுக்கு கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது காலங்கள். இவருக்கு மாத்திரம் இப்படி செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதேவேளை வடமாகாண கல்வி பணிப்பாளர் எஸ் உதயகுமார், ஆளுநரின் செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் இன்று உடுவில் மகளிர் கல்லூரிக்கு சென்று அங்கு கடமையாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடினர். மாகாண கல்வி பணிப்பாளர் பிரதான நுழைவாயில் வழியாக வெளியேற முற்பட்ட போது மாணவிகள் கோஷம் எழுப்பினர். நேற்று ப்ரொவின்ஷியல் டைரக்டர் வாரன்னு சொல்லி அவர் இன்றைக்கு தான் வந்தார். இன்றைக்கு அவர் இப்போ எங்களுக்கு சொன்ன ப்ரொவின்ஷியல் டைரக்டர் அவர் எந்தவித முடிவுமே எடுக்கலாமல் போய் கடைசியாக எங்களுக்கு ஆளுநற்ற செயலாளர் எங்களுக்கு இப்போ எங்களுக்கு சாதாரணமாக ஒரு முடிவு எடுத்து தாரன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். இதை பற்றி அந்த போர்டாக்களோ சம்பந்தப்பட்ட ஒருவருமே இதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் தெரியல. மாகாண கல்வி பணிப்பாளர் இந்த நாள் எங்கள் பாடசாலை வந்திருந்து ஆசிரியர்களோட கலந்து ஆலோசித்தார். ஆனால் நாங்கள் மாணவர்களாகிய நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். ஆனாலும் அவர் பிள்ளைகளுக்கு முன்னாலேயோ ஊடகங்களுக்கு முன்னாலேயோ கதைப்பதை அவர் விரும்பவில்லை. அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறது உங்களோட உரிமை இல்லை, உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் நீங்கள் போய் கதைக்கிறது அது பிரின்சிபல்லாம் பார்க்கணும். மற்றது நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுற அவ்வளோ பேர் லிவிங் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படியுங்கோ அப்படித்தான் அவர் தந்த தவிர எங்களோட பிள்ளைகள் சார்பாக அவர் எந்த ஒரு விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பாடசாலையின் அதிபரை பணியிலிருந்து நீக்கும் முயற்சிக்கு எதிராக கடந்த சனிக்கிழமையும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. உடுவில் மகளிர் கல்லூரி ஆசிரியர்களுடன் இன்று கலந்துரையாடலில் ஈடுபட்ட அதிகாரிகளை தொடர்பு கொள்வதற்கு நாம் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. மத்திய மாகாணத்தில் உயர்தர கல்வி நடவடிக்கையை தொடர்வதற்கு புறக்கணிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் சிலர் பார்லிமெண்ட் உறுப்பினர் அருணாச்சலம் அரவிந்த்குமாரை இன்று சந்தித்து மகஜர் ஒன்றை கையளித்தனர். பதுளை மாவட்டத்தில் உள்ள மலையக மக்கள் முன்னணியின் கட்சி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. கடந்த ஆண்டு கல்வி பொதுத்தர ஆதார சாதாரண தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் விஞ்ஞான மற்றும் கணித பிரிவுகளில் கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்கு பதுளை மாவட்டத்தில் போதிய ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினால் நுவரெலியா மாவட்ட பாடசாலைகளில் உயர்தரத்தை தொடர்வதற்காக விண்ணப்பித்திருந்தனர். இந்த நிலையில் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளில் விஞ்ஞான மற்றும் கணித பிரிவுகளில் கல்வியை தொடர்ந்த மாணவர்கள் குறித்த பாடசாலைகளில் இருந்து வேறு பாடசாலைகளுக்கு செல்லுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வெளி மாவட்ட மாணவர்கள் நுவரெலியா மாவட்ட பாடசாலைகளில் கல்வி பயிலக்கூடாது என மத்திய மாகாணத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை அடுத்து இந்த நிலை தோன்றியுள்ளது. மத்திய மாகாண சபையில ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க, வெளி மாகாண பிள்ளைங்களை எடுக்க வேணாம். அங்குள்ள மாகாண அமைச்சு எடுத்த முடிவுனால எங்க பிள்ளைங்க எங்க போயிட்டு படிக்கும். ஜனாதிபதியே சொல்லியிருக்காரு, இந்த நாட்டு பிள்ளைங்க எந்த ஒரு பாடசாலையிலும் கல்வி கற்கலாம். ஜனாதிபதி விட்டு பேச்சையே மாகாண சபை நிராகரிச்சிருக்காங்க. மத்திய மாகாணமும் ஒரு தமிழ் மாகாணமா இருந்துகிட்டு தமிழ் பாடசாலையில எங்க பிள்ளைங்களை கொண்டு போயிட்டு சேர்க்கறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்காட்டி நாங்க என்ன நிலைக்கு ஆளாகிறது, எங்க பிள்ளைங்க என்ன நிலைக்கு போகிறது. விண்ணப்பம் போட்டதுக்கு போறோம், எங்களுக்கு கடிதம் வந்துச்சு, லீவின் சர்டிபிகேட்டோட பிள்ளைகள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாடசாலைக்கு எடுத்துக்கொண்டு வர சொல்லி. அப்ப நாங்க ஓ லெவல் படிச்ச ஸ்கூலால பிள்ளைகளை விலைக்கு லீவின் சர்டிபிகேட் எடுத்துக்கொண்டு அந்த பாடசாலைக்கு பாரம் கொடுத்துட்டோம். திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்து நாங்க இப்ப இந்த பிள்ளைகளுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க 4 மாத காலம் கடந்து தற்போது
அவர்கள் அனுமதியை ஏற்றுக்கொள்ள முடியாது. கல்வி அமைச்சின் அறிவித்தலின்படி எங்களை அனுமதி ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்றாங்க. இலங்கையில எந்த பகுதியிலையும் ஒரு புள்ள போய் படிக்க இயலாதுங்கிற ஒரு சட்டம் இல்ல. இது ஒரு மனித உரிமை மீறல்னு நான் கருதுறேன். இவ்வாறு எடுத்த எடுப்பிலேயே விஞ்ஞான பிரிவிலே பதுளையிலே நீங்கள் கல்வியை தொடருங்கள் என்று சொல்வது நியாயமான ஒரு விடயம் அல்ல. காரணம், இங்கே போதிய அளவு விஞ்ஞான ஆசிரியர்கள் கிடையாது. எந்த ஒரு மாவட்டத்திலும் பிற மாவட்டத்து பிள்ளைகள் தங்களது மாவட்டத்திலே வந்து கல்வியை தொடரக்கூடாது அல்லது அனுமதி இல்லை என்ற ஒரு நிலைப்பாடை எந்த ஒரு மாவட்டமும் எடுக்கவில்லை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நுவரெலியா மாவட்டம் மாத்திரம் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நான் பார்க்கவில்லை. ஆகவே இந்த விடயத்திலே நுவரெலியா மாவட்டத்தின் கல்வி திணைக்களம் அல்லது மத்திய மாகாண கல்வி அமைச்சு இந்த முடிவை மாற்ற வேண்டும். வடமாகாண சபையில் முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் 2 விடயங்கள் தொடர்பில் விசேட உரை நிகழ்த்தினார். வடமாகாண சபையின் 61வது அமர்வு அவைத்தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் கைதடியில் உள்ள பேரவை செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது அவைத்தலைவர் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்களான கானா பசுபதி பிள்ளை, மானா கமலேஸ்வரன் ஆகியோரால் கொண்டுவரப்பட்ட 3 பிரேரணைகளும் நிறைவேற்றப்பட்டன. ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூன் அவர்கள் வந்திருந்தார்கள். சில ஆவணங்கள் கையளித்து ஒரு சில விடயங்களை அவருக்கு தெரிவுபடுத்தினேன். தரப்பட்டது 5-6 நிமிடங்கள் மட்டும். காணாமற் போன மக்களுடைய பெயர்கள், முழு விவரங்கள் சம்பந்தமான ஒரு 4000க்கு மேல அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் எடுத்து அவருக்கு கையளித்தேன். எங்கெங்கே எவ்வளவு காணிகளை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், எங்களுடைய திணைக்களங்களுக்கு உரிய கட்டடங்கள் என்னென்னத்தை வைத்திருக்கின்றார்கள் என்று பல விடயங்களையும் நான் ஆவண ரீதியாக அவருக்கு கொடுத்துவிட்டு கீழே குறிப்பிடும் இந்த விடயத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். சிலருக்கு கொடுக்கினோம், சிலருக்கு கொடுக்க முடியாதுன்னும், சிலருக்கு தாமதப்படுத்தி கொடுக்கினோம். எங்களுடைய அரசாங்க அதிபர் இடம்பெயர்ந்த மக்களுக்கு கடிதம் அனுப்பி இருக்கின்றார். ராணுவ கமாண்டர் தனக்கு குறிப்பிட்டதாக அதன் அடிப்படையில் அவர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கின்றார். இந்த பிரதிகள் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். இலங்கை ராணுவ ஆட்சியில் உள்ள நாடல்ல. ஒரு கட்டளை தளபதியோ அல்லது ஒரு கமாண்டர் ஜிஏக்கு உத்தரவிடுவதும் அந்த கடிதத்தை ஜிஏ அனுப்புவதும் என்பது ஒரு ராணுவ ஆட்சியிலே தான் நடக்க முடியும். ஜிஏக்கு உத்தரவு கொடுப்பது என்பது பாதுகாப்பு அமைச்சர் தான் கொடுக்க முடியுமே தவிர ராணுவ தளபதி கொடுக்க முடியாது. அவர் கொடுத்தால் இது ஒரு ஜனநாயக நாடென்றோ மக்களாட்சி உள்ள நாடென்றோ சொல்வதற்கில்லை. அவங்க காணி பற்றி பேசுவதற்கு ராணுவ தளபதிகளுக்கோ ராணுவத்தினருக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது. இங்கே ராணுவ ஆட்சி நடைபெறவில்லை. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் தான் நாங்கள் நடக்கிறது. ராணுவ முகாம் வைப்பதற்காக மக்களோட காணிகளை சுவீகரிக்க முடியாது, சட்டத்தில் அதுக்கு இடமும் இல்லை. இந்த அரசாங்க அதிபர் முதலமைச்சர் எல்லாம் பக்கத்துல இருக்கிறார்கள். ஒரு கால் இந்த விடயம் சம்பந்தமாக இந்த தவறுகளை முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசாங்க அதிபருக்கு இருக்கிறது. ஆனால் நிறைய அரசாங்க அதிபர்கள் இந்த பொறுப்புகளை விலகி இந்த விடயங்களை மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு சொல்லாமல் ராணுவ கட்டளை தளபதியை விட அரசாங்க அதிபர் அதிகாரம் முடியும். பாதுகாப்பு அமைச்சு முதலமைச்சரோடு பேசி கொஞ்சம் பிச்சைதாரம் கொண்டு கேட்டு கொஞ்சம் காணிய பெறலாமே. சம்பந்தம் இல்லாத ஒரு கட்டளை தளபதி அரசாங்க அதிபருக்கு அறிவித்து அரசாங்க அதிபர் இப்படி கடிதங்களை அனுப்புவதிலே எந்த சட்ட விதி பேணப்பட்டிருக்கிறது? சட்ட விதி ஒன்றும் இல்லை. கேகேஸ்ல 6381 தனியார்களுடைய நிலங்களை அவர் சொன்னது போல ஆமியை பிடிச்சு வச்சுக்கிறேன் நிலங்களுடைய விவரம். அதுல ஹாலிடே ரிசார்ட் பங்களோ 16 ஏக்கர், ஸ்ரீலங்கா ஏர்போர்ஸ் ஹாலிடே பங்களோ 1 ஏக்கர், ஒரு ரூட் 23,200 போயிடுச்சு. கோல்ஃப் கிரவுண்ட் 785 ஏக்கர், 3 ரூட் 10 போயிடுச்சு. அதே போல எக்கனாமிக் சென்டர், ராணுவத்துக்கும் எக்கனாமிக் சென்டருக்கும் எந்த 52 ஏக்கர். இன்றைக்கு பலாலி தளத்தை பார்த்தால் 1983ஆம் ஆண்டு இருந்த நிலைமையிலே அவர்களை கொண்டே விட வேண்டும். அதுதான் நிலைமை. அவர்களுக்கு 500 ஏக்கர் 1000 ஏக்கர் எல்லாம் கொடுக்கலாது. அதை கூட கொடுக்கலாமா இல்லையான்றதே அவருக்கு ஆராய்ச்சி பார்க்கணும். அது மன்னார்ல சன்னார் பிரதேசமாக இருக்கட்டும், அது கேப்பாக்குலவாக இருக்கட்டும், இன்றைக்கும் பரமி பாஞ்சான்ல கிளர்ச்சியிலே உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார். அதுவே பிரச்சனை தீரவில்லை. இரணதீவுக்கு செல்ல வேண்டும் என்று அனுமதி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இரண்டாம் தீவிலே ஆள் குறைஞ்சது அந்த தேவாலயங்களுக்கு சென்று வழிபட கூட இன்னும் அனுமதி வழங்கப்படுவதாக இல்லை. மனிதனின் அடிப்படை தேவைகளில் குடிநீர் முக்கிய இடத்தை வகிக்கிறது. அந்த அடிப்படை தேவைக்கு பதிலாக கண்ணீரை தினமும் சுரக்கும் அனுராதபுரம் விழச்சிய மக்களின் சோக கதையை இன்றைய மக்கள் சக்தியின் குரலாய் ஒலிக்கிறது. அனுராதபுரம் விளாச்சிய இலக்கம் 359 இடதுபுற துரான கிராமத்தின் மக்கள் சுமார் 100 குடும்பங்களுக்கும் அதிகமான தமது உறவினர்களுடன் பல வருடங்களாக துன்பங்களையே அனுபவித்து வருகின்றனர்.
இருப்பினும் தமக்கான குடிநீர் உரிய முறையில் கிடைக்காத நிலையில் இந்த பகுதி மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். இந்த மக்கள் படும் சொல்லனா துயரங்களை அவதானித்த மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டக்குழுவினர் இவர்களுக்கு சுபீட்சத்தை பெற்றுக் கொடுக்க முன்வந்தனர். தற்போது எனக்கு 70 வயதாகின்றது. எனினும் இதுவரை சுத்தமான நீர் இன்றியே வாழ்ந்து வருகின்றோம். 1 மாதம் 1.5 மாதங்களாக நமக்கு குடிநீர் இல்லை. தாங்கிக்கு நீரை பெற்றுக் கொள்ள கிணறொன்றும் மோட்டார் ஒன்றுமே இல்லாமல் உள்ளது. இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்துமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். அதனை மாத்திரமே நாம் கேட்கின்றோம். அது இயலுமாயின் அது ஒரு பாரிய நன்மை பயக்கும் விடயமாகவே நான் கருதுகின்றேன். காசு கொடுத்தே நீரை பெற்றுக் கொள்கின்றோம். அதனை வாங்குவதற்கும் போதிய வசதிகள் இல்லை. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக விளைச்சிய துலான கிராம மக்களின் தாகத்தை தீர்க்க உங்களது உதவி கருத்தை நீட்டுவார்களாயின் அதுவே உங்களது வாழ்வில் நீங்கள் செய்யும் அதி உன்னத சேவையாகும். வாழ்க்கையை அனுபவிக்க துடிக்கும் உங்களை போன்ற இந்த மக்களின் நீண்ட நாள் ஆசையையும் பூர்த்தி செய்ய எம்முடன் கைகோருங்கள். 2013ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பழனி திகாம்பரத்தின் வாகனம் இடைமறிக்கப்பட்டதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இரு தரப்பினரும் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் இணக்கப்பாட்டுக்கு வருவதாக பழனி திகாம்பரம் மற்றும் செந்தில் தொண்டமான் தரப்பினர் நீதிமன்றத்தில் அறிவித்தனர். 2013ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தலின் போது கொழும்பு நோக்கி பயணித்த பழனி திகாம்பரத்தின் வாகனத்தை இடைமறித்ததாக செந்தில் தொண்டமான் மீது போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணை ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் சார்பில் அமைச்சர் பழனி திகாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்பதால் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என போலீசார் மன்றுக்கு அறிவித்தனர். பிரதிவாதிகள் சார்பில் ஊவா மாகாண அமைச்சர் உள்ளிட்ட 7 பேர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இதன்போது வழக்கில் இணக்கப்பாட்டிற்கு வர 2 தரப்பினரும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் இன்றைய வழக்கு விசாரணை ஆரம்பமான போது நீதிமன்றில் ஆஜராக தவறிய 8வது சந்தேக நபருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. வழக்கு விசாரணை நிறைவடைந்ததன் பின்னர் அவர் நீதிமன்றத்திற்கு வருகை தந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த வழக்கு எதிர்வரும் 26ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தின் சில பகுதிகளில் அரசு வீட்டுத் திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடுகள் பாழடைந்து காணப்படுகின்றமை தொடர்பில் பிரதேச மக்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். ஆட்சி மாற்றத்துக்கு உதவி செய்யுங்க, ஆட்சியை மாற்றினா எல்லாத்தையும் நாங்கள் செய்து தருவோம். மாற்றம் மாறியும் 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பண்ணி பாராளுமன்ற உறுப்பினர்களால எந்த இதுவும் கிடைச்ச மாதிரி இல்லை. எம்பி வந்து ஒரு நாள் கூட்டம் வச்சார். நாங்க டிஎஸோட காய்ச்சி உங்களுக்கு சரியான ஒரு முடிவு சொல்றோம். ஒன்றும் இல்லை. மாறி காலத்தில் இதுகளில் போக்குவரத்து செய்யக்கூடியதாக இல்லை. இத்துடன் நிறுவட்டுமான நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.